பொதுவா பாயாசம்னாலே எல்லாம் போரான்னு பேச வச்சு பார்ப்போம். நுங்குல செஞ்சு கொடுங்களேன். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. 3 நுங்கு, 1 ஸ்பூன் சப்ஜாவத ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காய், 1/2 பவுல் சர்க்கரை, பாதாம் பிஸ்னி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன், 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால். நம்ம இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ண தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நொங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி பல்ஸ் மோடில் அரைச்சி அந்த தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சப்ஜா விதையை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாதாம் பிஸ்னி ஸ்லோவாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உணவே மருந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிபி பொறுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ இனிப்புக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நம்ம பாலை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால இந்த ரெசிபியை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை கூட சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம நொங்கு எந்த சீசனில் கிடைக்குதோ அந்த சீசனில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஐஸ் கியூபை போட்டு சர்வ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.